இன்னைக்கு நாம சர்ச்சில் பிரசங்கங்கள் கேட்கிற வேளையில விண்ணரசு பத்தி எல்லாம் பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த விண்ணரசு யாருக்குரியது அப்படின்னு சொன்னா மத்தேயு 5:3 சொல்லுது, அது ஏழைகளுக்கு உரியது அப்படின்னு சொல்லி. ஏழைகள் அப்படின்னு சொன்னா அவர் தெளிவா ஏழைகள் அப்படின்னு மாத்திரம் சொல்லல, ஏழைகளின் உள்ளத்தோருக்கே உரியது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதைத்தான் இன்னைக்கு நாம பதிலுரை பாடல்ல பல்லவியாக சொல்லிக்கிட்டே வந்தோம். ஏழைகளின் உள்ளத்தோர், அதாவது ஏழைகளின் உள்ளம் அப்படின்னு சொன்னா என்ன, அந்த இடத்துல மத்தேயு சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏழை அப்படின்னு அவர் சொல்ற வேளையில எதுவுமே இல்லாதவன், அதாவது அவன் கிட்ட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் இல்லை அப்படின்னு அவர் கருதி எழுதுறாரு. அதாவது அவன் கிட்ட எதுவுமே கிடையாதுங்க, அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த வாழ்வாதாரமே கிடையாது. அப்பேற்பட்டவன், எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொன்னா ஒரு எம்டி பாக்ஸ். அவன் கிட்ட பாக்ஸ் இருக்குது, ஆனா அந்த பாக்ஸுக்குள்ள எதுவுமே கிடையாது. அவனுக்கு வாழ்க்கை இருக்கு, ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள எதுவுமே கிடையாது. அப்போ அந்த எம்டி பாக்ஸ் பாரிக்குமா? பாரிக்காது. ஒரு சாதாரண கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ள எதுவுமே போடாம அப்படி ஜஸ்ட் தூக்கி பாருங்க, எந்த பாரமும் இருக்காது. அப்போ பாரம் இல்லாத ஒருவன், பாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தன், பாரம் இல்லாத உள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தன், அவன் விண்ணரச சுவீகரித்துக் கொள்வான். அதான் மத்தேயு சொல்ல வருகிற கருத்தாகும். பாரம் அப்படின்னு சொல்லுகிற வேளையில அவர் சொல்லக்கூடிய பாரம் எப்பேற்பட்ட பாரம் தெரியுமா? தீமை என்கிற பாரம், பொறாமை என்கிற பாரம், கோபம் என்கிற பாரம், இப்படி என்னென்ன காரியங்கள் நம்மையும் அழித்து அடுத்தவரது வாழ்க்கையும் அழிக்குமோ அப்பேற்பட்ட பாரங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள் நாம் வைத்துக் கொள்ளாது இருப்போமாக இருந்தால், அவற்றை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எம்டி பண்ணி விடுவோமாக இருந்தால், நம்முடைய உள்ளமும் அந்த எம்டி பாக்ஸை போன்று, அந்த ஏழையின் உள்ளத்தை போன்று அமைந்துவிடும். ஏழையின் உள்ளத்தோடு நாம் இருப்போமாக இருந்தால் விண்ணரசு கடவுளின் ஆசி நம்முடைய வாழ்க்கையை வந்து சேரும். ஆகவே வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் ஏதாவது ஆசீர்வாதங்கள் மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? அந்த மிஸ் பண்ணுகின்ற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேணுமாக இருந்தா உங்களது உள்ளம் என்கின்ற பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க. அங்க ஏதாவது கரைகள் குறைகள் நிறைந்து இருக்கிறதா? அவற்றை எல்லாம் அகற்றி விடுங்கள். அப்படி அகற்றுவீர்களாக இருந்தால் உங்களது உள்ளமும் ஏழைகளின் உள்ளத்தை போன்று மாறிவிடும். ஏழைகளின் உள்ளம்தான் விண்ணரசை அடைந்து கொள்ளும். ஏழைகளின் உள்ளத்தோடு இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் தன்னுடைய விண்ணக மகிமையால் ஆசீரால் நிறைப்பார். அப்படி அவர் ஆசீரால் நிறைக்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களது வாழ்க்கை மீது இறங்கி வர, நீங்க என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்கள்லாம் வாழ்க்கையில் வந்து சேர மகிழ்வோடும் சிறப்போடும் வாழ்ந்து நீங்கள் சிகரங்களை உயரங்களாக போகிறீர்கள். ஆமென்.